ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து அரிசி வடைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி வந்து 4 டம்ளர் எடுத்துக்கலாம். டம்ளருக்கு மேலே கொஞ்சம் இருக்குது. அதுக்கு வந்து 1 டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு ஆட் பண்ணுறேன். இது ரெண்டையும் வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஊறினது கூட அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, புளி, வரமிளகாய் வந்து நீங்கள் எச்சு வேணாலும் பண்ணிக்கலாம். இதை அந்த 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் காமிச்சோம் இல்லையா, அது சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸ் ஊட்டி வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் காஞ்சதையும் எண்ணெய் வடை வந்து போட்டு எடுக்க வேண்டியதுதான். இவ்வளோதான் வடை. இந்த வடை போடுறதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிருக்கும். இது வந்து போட்டதையுமே நல்லா பொல்லி வரும். அப்போதான் வந்து இந்த மாவு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாவு அரைக்கிறது வந்து நல்லா கெட்டியாக அரைக்கணும். இது நிறைய பேர் வந்து வீட்டில் கல்லில் ஆட்டி வந்து செய்வாங்க. கிரைண்டரில் போட்டால் கொஞ்சம் லூஸ் ஆயிரும் மாவு. அது வந்து பர்ஃபெக்டாக வராது, இந்த மாதிரி பொல்லி வராது. அப்படி வந்து கிரைண்டரில் போட்டு அந்த மாதிரி மாவு லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காட்டன் கிளாத்தில் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரம் எக்ஸஸாக இருக்கிற ஈரம்லாம் வந்து அந்த காட்டன் கிளாத் வந்து இழுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துடும். கல்லில் ஆட்டினா வந்து நல்லா கெட்டியாக ஆட்டலாம், அதனால பர்ஃபெக்டாக வந்துடும். கிரைண்டரில் ஆட்டினா வந்து கொஞ்சம் லூஸாக தான் வரும். அதுக்கு வந்து நம்ம அந்த காட்டன் கிளாத் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொல்லி வரும். இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த வடை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.